வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல தாவேகாவோட வெற்றி உறுதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒருத்தர் வேலை பார்த்திருக்காரு. அந்த ஒருத்தர் யாரு அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோ இங்க தெரிய QR கோடை பயன்படுத்தி நம்ம சேனலுக்கு உதவ முடிச்சா உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள நம்ம போவோம். முதல்ல திமுகவை பார்ப்போம். திமுக முழுசும் வேலை செஞ்சதான்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ரெண்டு நபர்கள் முழுசும் மன திருப்தியா தமிழ்நாடு பூரா வேலை செஞ்சாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஐயா ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் தரமா இறங்கி 234 தொகுதியும் கிட்டத்தட்ட நெருக்கி வேலை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட திட்டங்களை சொல்றதுல இருந்து, அவங்களுடைய பொறுப்புகளை என்னவாறு நாங்க செஞ்சிருக்கிறோம்னு சொல்றதுல இருந்து எல்லாத்தையுமே மக்களிடையே அந்த அளவுக்கு ஒரு உண்மையிலே வைப் ஏத்துட்டு சொன்னாங்க. எதிர்கட்சியை எதிர்க்கிறதாகட்டும், அதுக்கு அடுத்து கூட்டணி கட்சிகளை ஆதரிக்கிறதாகட்டும், எப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல திமுக 2 பேரும் இறங்கி வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை தாண்டி வேற யாருமே திமுக வேலை செய்யல அப்படிங்கிறது நான் உண்மையிலே ஒரு குற்றச்சாட்டா நான் மட்டும் இல்ல, என்னை போன்ற அதை உற்று கவனிக்கக்கூடிய அரசியல் கரெக்டா கணிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் யாருமே கரெக்டா வேலை செய்யல. இந்த வாட்டி திமுகவுக்கு சரிவு ஏற்பட்டுச்சுன்னா இந்த கூட்டணி கட்சிகள் தான் காரணம்னு சொல்லிட்டு எதனால சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது விசிக்க கரெக்டா அவங்க வேலை பார்க்கல. அதுக்கு காரணம் என்னன்னா, தொகுதிகள் அதிகமா அவங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு காண்டா கூட இருக்கலாம். காங்கிரஸ் சரியா வேலை பார்க்கல. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க தாவேகாவை விரும்பினாங்க, அங்க அவங்களை கூட்டிட்டு போகல. அடுத்தது பாத்தீங்கன்னா, மீதம் இருக்கக்கூடிய மதிமுக வேலையே சுத்தமாவே பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மதிமுக சின்னத்தை அவங்களுக்கு கொடுக்கல, சுத்தமாவே சின்னத்தை முடக்கி திமுகவே அதுல போட்டிக்கிட்டு. அது ஒரு காரணம். மக்கள் நீதி மைய தலைவர் அண்ணன் கமலஹாசன் அவர்கள் வேலையே பார்க்கல. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு சீட்டும் கொடுக்கல, ஒண்ணும் கொடுக்கல. தேமுதிக வேலை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆனா வேலை பார்த்தது எங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாலின் அண்ணன் மேல குற்றச்சாட்டுகளை அடுக்கிட்டு அவங்க கிட்டத்தட்ட பை மாதிரி வேலை செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் ஊடகங்கள் எல்லாம் பார்க்கப்படுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 குற்றச்சாட்டுகள் தான் அண்ணன் மீது வைப்பீர். ஒன்னு பாலியல் பிரச்சனை, இன்னொன்னு போதை கலாச்சாரம். இது 2 தவிர வேற என்ன சொல்ல போறீங்கன்னு சாட்சாங்கமா சாட்சாத் ஸ்டாலின் அண்ணன் மேல என்ன சொல்லக்கூடாதோ அதை கரெக்டா சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க. அதனால ஏன்டா இந்த அம்மாவை சேர்த்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கம்யூனிஸ்ட் சுத்தமா வேலை பார்க்க வைக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பக்கம் போய் மேடை போட்டு மக்களிடையே ஒரு வைப் ஏத்துற அளவுக்கு எதுவுமே பண்ணின மாதிரி வலைதளங்கள்லயும் வரல, நாங்களும் பார்க்கல, எங்களுக்கு தெரியவும் தெரியாது. இது போல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து கணிப்புல அவங்கவுங்க வேலை பார்க்காம விட்டுட்டாங்க அப்படிங்கறத நிஜமான உண்மை. திமுகவுல ஒழுங்கா கரெக்டா வேலை பார்த்தது ஐயா ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் தான். இவங்களை தாண்டி வேற யாராச்சும் வேலை பார்த்தாங்கன்னு பாத்தீங்கன்னா வேற யாருமே கிடையாது. கனிமொழி அக்கா கூட இந்த வாட்டி வேலை கம்மியா தான் பார்த்திருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு சீட்டே கொடுக்கல. அப்புறம் தொடர்ந்து என்னன்னா, திமுக வேலை பார்க்காத ஆட்கள் இருக்காங்க. சரி, ஓகே, அது இதனாலதான் இந்த திமுக சரிவை காண்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் மூலியமா நம்ம பார்க்க போறோம். அடுத்தது அதிமுக வேலை பார்த்துச்சான்னு கேட்டீங்கன்னா, அதிமுக வேலை பார்த்துச்சு. எப்படி வேலை பார்த்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஐயா எடப்பாடி ஐயா பழனிசாமி தவிர அந்த கட்சியில அதிகமா ஒரு ஆள் வேலை பார்த்திருக்காருன்னா அண்ணன் அன்புமணி அவர்கள் தான். அவரை தாண்டி அந்த கட்சியில வேற யாராச்சும் வேலை பார்த்தாங்கன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. எல்லாரும் அப்படியே குக்கர்ல வச்ச இட்லி மாதிரி உள்ளேதான் வெந்துகிட்டு இருக்காங்களே தவிர வெளியே விசில் வரவே இல்லை. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அன்புமணி அண்ணன் அதாவது ஓரளவுக்கு எல்லாத்தையும் கேதர் பண்ணி வேலை பார்த்தாரு. எடப்பாடி ஐயா பழனிசாமி கடைசி 4.25 வருஷம் கரெக்டா கம்மன் இருந்துட்டு கடைசி அந்த 3 மாசம் மட்டும்தான் ஃபயர் விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். குறிப்பா சொல்லணும்னா, ஒவ்வொரு கேள்விக்கும் கரெக்டான பதில் சொல்லி ஒரு அரசியல்னா இப்படிதான் பேசணும், மேடை பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடைசி அந்த 3 மாசம் மட்டும்தான், 2.5 மாசம் நினைக்கிறேன், அப்பதான் தன்னுடைய வாய்ஸை வெளிப்படுத்தினாரு. அது வரலும் எத்தனையோ போராட்டம், எத்தனையோ கலாட்டா,
கரெக்டான எதிர்கட்சியா இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அவர் எதிர்கட்சியா எந்த ஒரு சம்பவத்தையும் எடுத்து அவர் பேசுனதே கிடையாது. அது வந்து ட்ரெண்டிங் ஆனதும் கிடையாது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒருவேளை ட்ரெண்டிங் ஆகாம கூட இருந்திருக்கலாம், நாங்க அது கவனிக்காம கூட இருந்திருக்கலாம், அது வேற. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த அரசியல் களம் அப்படிங்கிறது 2.5 மாசம் மட்டும்தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம். இவரை தாண்டி அடுத்ததான் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் அவரும் பிரச்சாரம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஜி.கே. வாசன் அவர்கள் பிரச்சாரத்துல ஈடுபட்டாரான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இல்ல. எனக்கு அது தெரியல. ஒருவேளை ஈடுபட்டு இருக்கலாம். அது போக மீதி இருக்க கட்சிகள் பிரச்சாரத்துல ஈடுபட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஐயா எடப்பாடி முகத்தை தாண்டி அந்த பக்கம் பிஜேபி இறங்கி வந்து பிரச்சாரம் பண்ணிச்சான்னு கேட்டீங்கன்னா, ஐயா மோடி அவர்கள் 2-3 டைம் வந்தாரு, அமித்ஷா அவர்கள் 2-3 டைம் வந்தாங்க. அதுக்கப்புறம் நயினார் நாகேந்திரன் அவர்கள் குரலும் சரியா ஒலிக்கல. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, மீதி இருக்கக்கூடிய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மீதி எல்லார் குரலும் சரியா ஒலிக்கவே கிடையாது. அடுத்ததா அண்ணாமலை அண்ணன் வந்து தலைவரா இருந்திருந்தாருன்னா இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர் தான் இல்லையே. சரி, ஓகே. அடுத்ததா வந்து பார்த்தோம்னா நம்ம 3வது ஒரு கட்சியை பார்க்க போறோம். அது மிகச்சிறந்த ஒரு கட்சி. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கட்சி வந்து பிரச்சாரத்து பீரிங்கி. அந்த கட்சி வந்து பிரச்சார பீரிங்கி. அவங்க நினைச்சா யார வேணாலும் எதிர்த்து கேள்வி கேட்கலாம். அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி என்பதால் மட்டுமே அந்த கட்சியில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒருதலை பட்சமாகவே பேசி பேசி அவங்க வந்து அவங்க கட்சியை வளர்த்துக்காம அடுத்தவங்க கட்சியை வளர்த்து விட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோ மூலியமா நான் சொல்றேன். அது யாருன்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி தான் அந்த வேலையை செஞ்சது. அவங்களுக்காக அவங்க பிரச்சாரம் பண்ணவே கிடையாது. நம்ம அண்ணன் ஜெயிச்சு வந்தா நம்ம அண்ணன் இப்படி பண்ணுவாரு, இந்த மாதிரி செய்வாரு, இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டத்தட்ட 234 இல்ல, கிட்டத்தட்ட அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஹாங்காங் வரலும் பேசிட்டாங்க. கிட்ட 10,000 மணி நேரத்துக்கு மேல பேசியிருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய எஃபெக்ட் போட்டு வச்சிருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க. இந்த எஃபெக்ட் எல்லாம் விஜய திட்டாம பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு அங்கீகாரத்தை வாங்கியிருக்கோம். அந்த அங்கீகரிக்கப்பட அந்த கட்சியோடைய அந்த அங்கீகாரத்தை இழக்கிற அளவுக்கு இந்த ரேஞ்சில் போயிருக்காது அப்படின்னு சொல்லிதான் நான் சொல்றேன். விஜயன் நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்ப காலங்கள்ல இருந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அதை யாருமே வந்து கவனிக்கவே இல்லை. நம்மை போல நிறைய பேர் போட்டாங்க, விஜயனை பேசாதீங்க, நம்ம அரசியலை பேசுங்க, நம்ம தமிழ் தேசியத்தை பேசுங்கன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் வந்து வீடியோ தொடர்ந்து போட்டாங்க. அதையெல்லாம் எதையுமே கவனிக்காம, அது எதையுமே வந்து கண்டுக்காம முழுக்க முழுக்க விஜயனை தாக்குவது மட்டுமே ஒரு நோக்கமாக அவங்க செயல்பட்டாங்க. அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு வந்து பிராபலமா முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை என்னடா அது என்ன ஓட்டு ரிசல்ட்டே வரல, பிராபலமா முடிஞ்சிருக்குன்னு சொல்றியான்னு கேட்டீங்கன்னா, ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த எக்ஸிட் போலிங் இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அது எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து நாம் தமிழர் அண்ணனை ஒதுக்கி வச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்களேன். இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்ல முடியும்? இதெல்லாம் வந்து இப்படிதான் நம்ம சொல்ல முடியும். சரி, ஓகே, இது இருக்கட்டும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு நியூஸ் நான் சொல்ல வந்திருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, தாவேகா எப்படிடா வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? தாவேகாவுக்கு முழுசு வேலை பார்த்தது ஒருத்தர்னு நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் பாத்தீங்களா? அந்த ஒருத்தர் வேற யாரும் இல்ல, அண்ணன் விஜயண்ணன் தான். விஜயண்ணனை தாண்டி தாவேகாவில் யாரையுமே நம்மளுக்கு தெரியாது. நம்ம குறிப்பா சொல்ல போனா புஷி ஆனந்தனை தெரியாது, வெங்கட்ராமனை தெரியாது, நிர்மல்குமாரை தெரியாது, அருண்ராஜ் தெரியாது, இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா காரைக்குடி பிரபு தெரியாது, யாரையுமே நம்மளுக்கு தெரியாது. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் கூட நம்மளுக்கு அவ்வளவுக்கா பழக்கல்ல. நம்ம அதுக்கு முன்னாடி அவங்களை நம்ம பார்த்ததும் இல்லை. இந்த அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாம் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சரி, ஓகே, விஜயண்ணனை தவிர இந்த கட்சியில அடுத்த நிலைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆளை காட்டுங்க இந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொன்னோம்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. யாருமே கிடையாது. முழுக்க விஜயனுடைய முகம் மட்டும்தான், அவருடைய அந்த சினிமா கவர்ச்சி மட்டும்தான் நம்மளை வந்து இழுத்து, ஓகே இவர் வந்தா கரெக்டா செய்வாரு, மக்கள் வந்து ஒரு அண்ணன், ஒரு தம்பி, ஒரு மகனா அல்லது வந்து ஒரு நண்பனா, இந்த மாதிரி வந்து ஒரு கிட்டத்தட்ட அவர் குடும்பத்துல ஒருத்தர் மாதிரியே எல்லா மக்களும் நினைச்சங்காட்டி தான் விஜயண்ணனுடைய முகம் வந்து அவ்வளவு சீக்கிரம் மக்கள் மனசுல இடம் பெற்றுச்சு. அவர் ஒருத்தர் மட்டும்தான் சொல்றேன், அவர் 234 தொகுதிக்கும் போகல,
எல்லா மக்களையும் சந்திக்கவும் இல்லை, எல்லாரோடையும் வந்து அவர் பேசவும் இல்லை. கிட்டத்தட்ட அவர் பேசின விஷயமே மொத்தமே இந்த நாம் தமிழர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, 54 நிமிஷம் தாங்க பேசியிருக்காரு அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி அதுக்கும் குறைவா தான் கூட இருந்தால் இருக்கலாம். ஏன்னா அவ்வளவுதான் அவர் பேசியிருக்காரு. மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் பேசியிருக்கலாம், அவ்வளவுதான். அதே இந்த 3 மணி நேரம் தான் இந்த 3 வருஷமா அவர் பேசின ஒரு ஸ்பீச். அந்த 3 மணி நேரத்தை ஸ்பீச்சை இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பூகம்பமா எழுந்து அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கூட சொல்றாரு, ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட இன்னைக்கு சொல்றாரு என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் வந்து திமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுங்க, அப்பதான் வந்து எல்லாத்துக்குள்ளயும் வந்து ஒரு பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிக்காருன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா 200 தொகுதிகள் நம்ம ஜெயிச்சிருவோம்னு சொல்லிட்டு நம்ம வேட்பாளர்கள் எல்லாரும் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருக்காரு. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் விஜய் அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி வந்து அவங்கவுங்க கருத்துக்களை வந்து பதிவிட்டுட்டே இருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இவங்கெல்லாம் கரெக்டா வேலை செஞ்சிருந்தா, இன்னைக்கு விஜய் வராம இருந்திருந்தா, இன்னைக்கு ஈஸியா நம்ம கருத்து கணிப்பை சொல்லிடலாம், இந்த பக்கமா இந்த பக்கமான்னு. ஆனா இப்போ வந்து விஜய் அண்ணன் வந்ததுனால இப்ப எந்த பக்கமும் சொல்ல முடியாம கருத்து கணிப்பு அப்படிங்கிறதே ஒரு பொய்யா போயிரும் அப்படின்னு சொல்லிதான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இருக்கட்டும். இந்த ஒரு மனுஷன் இந்த மொத்த பேரையும் எதிர்த்து நின்று வேலை செஞ்சிருக்காரு. இந்த ஒரு மனுஷன் இந்த மொத்தம் 3 மணி நேரம் பேசின மனுஷன் ஜெயிப்பாரா, இல்ல 10,000 மணி நேரம் பேசின மனுஷன் ஜெயிப்பாரா, இல்ல வந்து கட்சிக்காக வேலை யாருமே கூட்டணிகள் யாரும் வேலை செய்யல அப்படிங்கறத வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அவங்க ஜெயிப்பாங்களா, மத்தபடி வந்து 2-3 பேர் மட்டுமே வேலை செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த கூட்டணி ஜெயிக்குமான்னு சொல்லிட்டு நம்ம மொத்தமா பொறுத்திருந்து பார்ப்போம். இவங்களுக்கு எல்லாத்தையும் கேதர் பண்ணி ஒரு இடத்துல நிறுத்தி விஜயனன் வந்து நாளைக்கு ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இது விஜயனோட வெற்றி இல்ல, தமிழ்நாட்டில் வெற்றி இல்ல, இது உலகத்தரமான வெற்றி. இந்த மாதிரி ஒரு திராவிட கட்சிகளை அதாவது அழிச்சு ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கறத இந்த 75 வருஷ கட்சி வந்து இன்னைக்கு கலைச்சிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு அப்படின்னாவே அது வந்து இந்த உலக வெற்றின்னு கூட கொண்டாடலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்களை ஜெயிச்சு மேல யாரும் வர முடியாது. அப்படி வரணும்னு நினைச்சவங்க எல்லாருமே சிவாஜி காலம் முதல் கொண்டு எம்ஜிஆர் காலம் முதல் கொண்டு இன்னைக்கு வரைக்கும் நேத்து வந்த அண்ணன் நம்ம கமலஹாசன் வரையிலுமே சொல்றேன், எல்லாருமே அந்த திராவிட கட்சிகளுக்கு அடங்கிதான் போயிருக்காங்களே தவிர யாரும் இதுவரையும் அடக்குனதாக சரித்திரமே கிடையாது. அந்த சரித்திரத்தை மாற்றக்கூடிய நாள் மே 4. அந்த நாளை எதிர்கொண்டுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நான் சொல்றது என்னன்னா, முதலமைச்சர் விஜய் கண்டிப்பா வந்துருவாருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட நிறைவு செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.